1965ல வந்துட்டு இந்தியன் கவர்ன்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஹிந்திய வந்து அஃபிஷியல் சோல் லாங்குவேஜா மாத்தணும். சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து நெறைய கம்யூனிகேஷன் வந்து ஸ்டேட்ஸ்க்கு குடுக்கும் இல்லையா? அப்படி குடுக்குறப்ப கவர்ன்மெண்ட், லீகல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் அது வந்து ஹிந்தியில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்ட உடனே தமிழ்நாடுல பயங்கர பிரச்சனை வந்துருச்சு. தமிழ்நாடுக்கு வந்து இது டைரக்ட் த்ரெட்டா இருந்துச்சு. தமிழோட ஐடென்டிட்டியே போயிருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து எழ ஆரம்பிச்சுச்சு. அப்போதான் ஸ்டூடண்ட்ஸ், டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு பெரிய புரொட்டஸ்ட் வந்து தமிழ்நாடுல பண்றாங்க. இது வந்து சாதாரண புரொட்டஸ்ட் இல்ல. இந்த புரொட்டஸ்ட் வந்து வயலன்ட் ஆகி, கிட்டத்தட்ட 70 பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க. இந்த மொழி போராட்டம்னால. இந்த புரொட்டஸ்ட்ட தான் வந்து ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் 1965 அப்டின்னும் சொல்றாங்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாடோட பாலிடிக்ஸே மொத்த இந்தியா லெவல்ல மாத்திருச்சு. அகைன் வந்து ஹிந்திய வந்து திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் 1968ல நடக்கும்போதும் பெரிய புரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. இத வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல அப்பவும். 1971ல டிஎம்கே கவர்ன்மெண்ட் கருணாநிதி அவர்கள் இருந்த பீரியட்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு வந்து 2 லாங்குவேஜ் மாடல்லே இருந்துக்கிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ரெய்ட்டாவே இந்த பாலிசிய தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. நம்ம வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்படின்னா தமிழ்நாடுக்குன்னு யுனிக்கா எஜுகேஷன் சிஸ்டம் தான் இத்தன வருஷமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, சமச்சீர் கல்வி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். வேற பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலான எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரும் விதமா. அதுக்கப்புறம் 2007ல வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து 69% ரிசர்வேஷன் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தது. அதுதான் வந்து ஹையஸ்ட் ரிசர்வேஷன் பாலிசி இந்தியாலயே. 2000ஸ்ல தமிழ்நாடு தான் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட் எஜுகேஷன் சிஸ்டம கண்ட்ரோல் பண்றதுல. அப்படி நம்ம அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாடு ஜர்னில தான் 2020ல இப்படி என்இபி பாலிசி 2020 அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில வந்துச்சு.